ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் ஆண்டுக்கு 700 கோடி ரூபாய் அவர்கள் விளம்பரம் செய்தார்கள். நாங்கள் தேர்தலுக்கு கூட விளம்பரம் செய்யவில்லை. எந்த செய்தித்தாளுக்கும் தொலைக்காட்சிக்கும் விளம்பரமே செய்யவில்லை. வெற்றி எங்கள் பக்கம் வந்து நின்றது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். ஆட்சி மாற்றமும் ஒரு அரசியல் மாற்றமும் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய கனவு. 1994 மே திங்கள் 6ஆம் தேதி ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அகரம் எழுதினார் அண்ணன் வைகோ அவர்கள். அவராலே அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை செய்வதற்காகத்தான் கபில் சில மூப்பனையார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அந்த கட்சி இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்ததன் விளைவு அது கல்லறைக்குள் போய்விட்டது. ஒரு அரசியல் மாற்றத்திற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி அவருடைய மனைவி பிரேமலதா 5 ஆண்டு காலத்திற்கு திமுகவுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார். அந்த கடமையை செய்வதற்குத்தான் உலகநாயகன் கமலஹாசன் என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கி தருகிற மாபெரும் கலைஞன் கமலஹாசன் என்று நம்பி இருந்தேன் நான். அந்த கமலஹாசன் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று திமுகவின் மீது தீவிர வெறுப்பை கக்கி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். இப்பொழுது அந்த கமலஹாசன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் இன்றைக்கு அவர்களுடைய கையில் இருந்த டார்ச்சை அறிவாலயத்தின் திண்ணையில் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கடமையை செய்வதற்குத்தான் நாம் தமிழர் இயக்கம் என்று தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பெயர். மேதகு தலைவர் தம்பி பிரபாகரனை வெஞ்சவரில் தெரிகிற வேங்ககளின் நாயகன் மேதகு பிரபாகரனோடு உட்கார்ந்து சாப்பிட்டேன் என்று பொய் சொல்லி உலகெங்கும் ஆளக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடியை தேடிக்கொண்டவன், எங்கள் தந்தை பெரியாரை அவமதித்தவன், ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவை கேவலமாக பேசியவன், திராவிடத்தை பழிக்கிறேன் என்கிற பெயரால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன், அந்த சீமான் என்கிற சில்லறை பெயர் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். இன்றைக்கு திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு போகிறார். வெட்கமில்லாமல் சிரித்துக் கொண்டு வாங்குகிறான். இப்படி கைக்கூலியாக இருப்பதில் சுகம் காணுகிற அந்த நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்து விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. இப்பொழுதே அந்த கட்சியை நாங்கள் பாடையில் வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவர் நடுநாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை, கடலூருக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை. ஒரு புதிதாக ஒரு பொது தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். பிறைவில கண்ட திமுகவை வீழ்த்துவதற்கு திட்டமிடுகிறோம் என்று உட்கார்ந்த இடத்திலிருந்து விடிய விடிய சிந்தித்து வீகம் வகித்து நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு அமோக ஆதரவை தந்தார்கள்.